Daily. Taste the Daily. திருப்புவனம் அஜித்குமார் உயிரிழப்பை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொண்டர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விஜய் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம், அது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்ற அந்த லாக்அப் மரணங்கள் தொடர்பான கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது சேப்பாக்கம் பகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்றது. இதில் தொண்டர்கள் பலரும் ஆபத்தான முறையில் அந்த மதில்கள் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது விஜய் பேசக்கூடிய அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் குழுமி இருக்கின்றார்கள். அதற்கு இரண்டு புறமும் பக்கவாட்டில் சுவர்கள் இருக்கிறது. அதில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் ஆபத்தான முறையில் கைகளில் கொடிகளை ஏந்தி நின்று அவர்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சற்று தவறினால் கூட கர்ணம் தப்பினால் ஆபத்து என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தவறி கீழே விழுந்தால் கீழே பெரிய பெரிய கற்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த இடத்தில் ஆபத்தான முறையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். காலையில் அவர்கள் நின்று கொண்டிருந்தது மரத்தின் மீது ஏறி நின்று கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்து அவர்களை கீழே இறங்க சொன்னார்கள். அதன் பிறகு சிலர் கீழே இறங்கினார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் சென்ற பிறகு மீண்டும் அந்த மரத்தின் மீது ஏறி நின்று கொண்டார்கள். நாம் திரையிலேயே ஒரு புறம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு புறம் விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார், மற்றொரு புறமாக ஆபத்தான முறையிலே அந்த மதில் சுவர்களின் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கால் வைப்பதற்கு மட்டும்தான் அந்த இடத்தில் இடம் இருக்கின்றது. அதில் தத்தி தவித்து அவர்கள் அந்த கால் மாற்றி மாற்றி வைத்து அந்த ஒற்றைக்கல் சுவரின் மீது நின்று கொண்டிருக்கின்றார்கள். கீழே தாராளமான இடம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அங்கே நிற்க மறுக்கின்றார்கள். அதாவது அந்த ஸ்டேஜிலே விஜய் பேசுவது நன்றாக தங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அவர்கள் அந்த மதில் சுவரின் மீது ஏறி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காவலர்கள் அறிவுறுத்தியும் கூட அவர்கள் கீழே இறங்க மறுக்கின்றார்கள். கையில் பதாகைகளையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடிகளையும் அவர்கள் கையிலே ஏந்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து அறிவுறுத்தியும் காவல்துறையினர் அறிவுறுத்தியும் கூட அவர்கள் கீழே இறங்க மறுக்கின்றார்கள். இந்த பகுதி சிவானந்தா சாலை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி அதிக மரங்கள் நிறைந்த பகுதி. அதே போல இரண்டு புறமும் மதில் சுவர்கள் இருக்கின்றது. காரணம், அந்த இடத்தில் மத்திய அரசினுடைய அலுவலகங்கள், அதே போல மாநில அரசினுடைய அலுவலகம், அரசு மருத்துவமனை போன்றவை எல்லாம் இருக்கின்றது. மறுபுறம் கூவம் ஆறு இருக்கின்றது. எனவே அந்த ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதியிலே ஒற்றைக்கல் சுவர் வைத்து அந்த மதில் சுவர் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த சுவரே ஓங்கி உதைத்தால் கீழே விழுந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு லேசான சுவர் தான் அது. அந்த சுவரின் மீது நூற்றுக்கணக்கான பேர், அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய திடலிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்திற்கும் தாண்டி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் கீழே நிற்பதற்கு தாராளமாக இடம் இருக்கின்றது. ஆனால் ஸ்டேஜில் அந்த மேடை பகுதியிலே விஜய் வந்திருக்கின்றார். அவர் கருப்பு நிற சட்டை அணிந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்க்க வேண்டும், அவருடன் தங்களுடைய செல்போன்கள் மூலமாக புகைப்படம் எடுக்க வேண்டும், விஜய் பேசுவதற்கு அருகிலேயே நாங்கள் நின்று கொண்டு பார்த்தோம் என சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கு வசதியாக அவர்கள் தங்களுடைய செல்போனை செல்ஃபி மோடில் வைத்துக் கொண்டு வீடியோ எடுப்பதும் செல்ஃபி போட்டோக்களை எடுப்பதுமாக தொடர்ந்து மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்த இந்த இடத்தில் யாரும் இல்லை என்பது முக்கியமான விஷயம். இந்த ஆர்ப்பாட்டமே லாக்அப் டெத் மரணங்கள் தொடர்பான ஆர்ப்பாட்டம் தான். ஆனால் வந்திருக்கக்கூடிய ரசிகர்களில் பலரும் ஆபத்தான முறையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பார்க்கும்போது நிச்சயம் இந்த நிகழ்வை அவர்கள் அதிர்ச்சியாகத்தான் பார்ப்பார்கள். கண்டன ஆர்ப்பாட்டம் என்றால் கீழே நின்று தலைவர் சொல்லுவதை கீழே நின்று தொண்டர்கள் முழங்குவது, பதாகைகள் ஏந்தி நிற்பது வழக்கம். ஆனால் மதில் சுவரின் மீது ஏறி நிற்பது என்பது ஒரு ஆபத்தான செயலாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.